இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாள் ஒவ்வொருவருக்கும் இனிதாய் அமைவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீதிமொழிகள் 3வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனம். என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாய் எண்ணாதே. அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சிட்சை என்பது யாருக்குமே பிடிக்காது. ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார் என்று வேதம் நமக்கு காண்பிக்கிறது. இதே அதிகாரம் 12வது வசனத்துல இப்படி எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். பல நேரத்துல தேவன் நம்மை சிட்சிக்கிறவராய் இருக்கிறார். காரணம், அவர் நம்மை பிள்ளைகளாய் எண்ணி நடத்துகிறபடியினாலே என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் யாரை சிட்சிக்கிறார்? யாரை பிள்ளைகளாய் எண்ணி நடத்துகிறாரோ அவர்களை சிட்சிக்கிறார். தேவன் யாரை சிட்சிக்கிறார்? யாரிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவர்களை சிட்சிக்கிறார். வேதத்துல நீங்க பார்த்தால் தெரியும், அவருக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள் அவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செய்யும் போது ஆண்டவர் கொஞ்ச நாள் பேசாம இருக்கிறார். அவங்க கிட்ட சிட்சிக்கிறார், அவர்களை கடிந்து கொள்ளுகிறார், அவர்களை திருத்துகிறார், அவர்களை. இதையெல்லாம் பார்க்க முடியும். எல்லாரையும் எப்படி செய்கிறாரா என்று கேட்டால் இல்லை. யார் அவர் ரொம்ப நேசிக்கிறாரோ அவர்களுக்கு கர்த்தர் இப்படி செய்கிறதை நம்மால் பார்க்க முடியும். யாரை பிள்ளைகளா எண்ணி நடத்துகிறாரோ அவர்களை சிட்சிக்கிறார். யாரிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவர்களை சிட்சிக்கிறார். தேவன் யாரை சிட்சிக்கிறார்? யார் மேல அதிகம் எதிர்பார்ப்பை வைத்திருக்கிறாரோ அவர்களை சிட்சிக்கிறார். ஒரு கிளாஸ் ரூம் எடுத்துக்கிட்டால் ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸும் லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸும் உண்டு. பொதுவாகவே நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், லாஸ்ட் பெஞ்சில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாய் தண்டனைக்கு உட்பட மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் மேல நடத்துகிறவர்களுக்கு எதிர்பார்ப்பு இல்லை. ஆனால் ஃபர்ஸ்ட் பெஞ்சில் இருக்கிறவங்க ஒரு மார்க் குறைஞ்சாலே நடத்துகிறவருடைய முகம் மாறும். அவங்க கிட்ட கடினமாய் நடந்து கொள்வதை நாம் படித்த நம்முடைய வகுப்பறையிலே பார்க்க முடியும். ஆண்டவர் யார் மேல எதிர்பார்ப்பு வைத்திருக்கிறார்? எனவே தான் தாவீது சொல்லுகிறார், முற்புறத்திலும் பிற்புறத்திலும் என்னை நெருக்கி உடைய கரத்தை என் மேல் வைத்திருக்கிறீர். பல நேரத்தில் அவருடைய அடிகளால் நாம் சோர்ந்து போகிறோம். ஆனால் அந்த நேரத்தில் ஒரு காரியத்தை நாம் மறக்க கூடாது. என்ன? அவர் நம்மிடத்துல வைத்த எதிர்பார்ப்பு அவ்வளவு பெரியது. யாரிடத்தில் எதிர்பார்ப்பு வைத்திருக்கிறாரோ அவர்களை சிட்சிக்கிறார். எபிரேயர் 12:6 சொல்லப்பட்டிருக்கிறது, யாரை சேர்த்து கொள்ள சித்தமா இருக்கிறாரோ அவர்களை சிட்சிக்கிறார். எனவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமா எண்ணாதீர்கள். அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதீர்கள். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், பிள்ளைகளாய் எண்ணி நடத்துகிறார். உங்க மேல பெரிய எதிர்பார்ப்பை வைத்திருக்கிறார். உங்க ஃபியூச்சர் அவருக்கு தெரியும். எனவேதான் அதற்கேற்றபடி திருத்தி நடத்துகிறார். எல்லாவற்றுக்கும் மேல தம்மோடு சேர்த்து கொள்ள சித்தமா இருக்கிறார். அந்த தகப்பனுடைய அன்புக்காக அவரை ஸ்தோத்திரியுங்கள், சந்தோஷமாய் முன்னேறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தகப்பனே, எங்களோடு பேசி பல நேரத்துல சிட்சிக்கப்படும் போது நாங்க சோர்ந்து போறோம்பா. இந்த நாளில் எங்களோடு பேசி பலப்படுத்தின கிருபைகளுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.